கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன அற்புதமான விஷயங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்று பார்க்க போகிறோம். அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் கன்னி ராசிக்கு 11ஆம் இடமான கடக ராசியில் வந்திருக்கிறார். அப்போ தொட்டதெல்லாம் துவங்க போகிறது, தொட்டதெல்லாம் நன்மை கிடைக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உள்ள தடைகள், பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அப்படியே டிஸ் எல்லாம் காலி. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி, எடுக்கிற முயற்சி எல்லாமே நன்மைகள், எடுக்கிற முயற்சி எல்லாமே மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. உங்களுடைய விஷயங்களில் ஏற்பட்ட காரிய தடைகள் பார்த்திங்களா, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படியே நிறைய விஷயத்த சொல்லலாம். அதை வேலை பார்த்தேன் முடியலை, இந்த வேலை பார்த்தேன் முடியலை, உண்மையாக இருந்தேன் முடியலை, நான் போராடி பார்த்தேன் முடியலை, எல்லாமே முடியலை அப்படிங்கிற வார்த்தை அப்படியே மாறி என்னால் முடியுதியா, நான் நினச்சேன் முடித்தேன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு கோச்சாரங்கள் சாதகமாக இருக்கின்றன. மேலும் நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு பண பழக்க வழக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பணம் இல்லை என்ற வார்த்தையோ, பணத்தினால் கஷ்டப்படுகிறேன் என்ற வார்த்தையோ இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போவது இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது, நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்பட போகுது, தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. பண புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருப்பதனால் புதிய வேலையை மற்றவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றன. மேலும் நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பதனால நம்மளுடைய கன்னி ராசினியர்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்பட்டால் உங்களுடைய சாமர்த்தியம் என்பது பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. வெறித்தனமான வெற்றி, எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கிரகங்கள் கொடுக்கின்றன. மேலும் கன்னி ராசினியர்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறீங்க, அரசாங்க பணியில் இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தணும், அவசரப்படவே கூடாது. யார்ட்டையா ஒப்படைச்சிட்டு போயிட்டு நீ பண்ணிடு, நீ பார்த்துக்கோ, நோ, நீங்கள் மட்டும்தான் பார்க்கணும். உங்களுடைய பணியில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கோச்சார கிரகங்கள் மூலமாக இந்த ஆவணி மாதம் எண்டுக்குள்ள உறுதியாக பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. இதை பயன்படுத்திக்கணும். முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய கன்னி ராசி என்பவர்கள் உறுதியாக பயன்படுத்திக்கிட்டால் கன்னிராசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம். தாய்மாமா உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெரிய பாதிப்பு கிடையாது, ஏற்றம் உண்டு, எழுச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மை உண்டு என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். கன்னி ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் இன்னொரு சில விஷயங்களை கவனமாக இருக்கணும். என்ன விஷயம்னா, எதிரிகள் மறைமுகமாக உங்களை தாக்குவாங்க. டைரெக்டாக உங்களை தாக்க முடியாதுங்கிறனால சில மறைமுக சூட்சுமுகம் மூலமாக உங்களை தாக்குவாங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்கிட்டையும் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்லவே சொல்லாங்க. இந்த விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயம் சொல்கிறேன், இது நான் ரொம்ப நண்பர் தானே, ரொம்ப தெரிஞ்சவர் தானே. உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்பம், இந்த 3 விஷயங்களுடைய செயல்பாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்மளுடைய கன்னிராசினியர்கள் எக்காரணத்தை கொண்டு சொல்லவே கூடாது. அப்படி சொல்லும் பட்சத்தில் உங்களுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய உறவிலையோ அல்லது தொழிலையோ வேலையிலையோ நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வந்துடும். யார் பேச்சை நம்பி முழுமையாக செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் யோசித்து நிதானமாக செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் உங்களுடைய முன்னேற்றங்களை தடை செய்வதற்கான எத்தனை முயற்சி எடுத்தாலும், எத்தனை விதமான சூழ்ச்சி செய்தாலும் அதெல்லாம் சமாளித்து கடந்த காலங்களில் வந்த பாதிப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகம் வராமல்
உங்களால் வெற்றி பெற முடியும் என்பது கிரக ரீதியான உண்மை. சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற்றுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை தற்போது பார்த்துருக்கோம். இந்த பொது பலன்கிறது பார்த்திங்கன்னா 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றமும் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதை தாண்டி ஒரு 80% எங்கே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் தான் இருக்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக, கோச்சார கிரகங்களுடைய ரீதியாக மற்றும் தசாபுத்தி ரீதியாக, உங்களுடைய லக்ன ரீதியாக, தற்போது நடக்கும் சூட்சமங்கள் அடிப்படை ரீதியாக உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் தருவாங்க. அவங்க அட்டன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்ன பண்ண முடியும், தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்துரைக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம் பார்க்கணும், எதிர்காலத்தில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யணும், கடந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.